வெல்கம் டு சக்தி விலாக்ஸ். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா திருமயம் கோட்டை வந்திருக்கோம். திருமயம் கோட்டையை பற்றி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது, நிறையா இங்கே போர் நடந்திருக்கு. இந்த கோட்டையை வந்து யார் யார் பயன்படுத்தியிருக்காங்கிற நிறையா விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் ஒன்றுனா நம்ம இந்த வீடியோவில் போவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருமயங்கோட்டை வந்து பல பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. இங்க வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் அவரோட தம்பி ஊமதர் தங்கியனால ஊமையன்கோட்டைன்னு சொல்லுவாங்க. ஆனா இதோட ஒரிஜினல் பேர் பார்த்தோம்னா திருமெய்யம். திருமெய்யம்னா வடமொழியில என்ன சொல்லுவாங்கன்னா சத்தியசேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சத்தியசேத்திரம்னா என்னன்னா, சத்தியசேத்திரம் ஏன்னா இங்க கீழே இருக்கிற சிவனோட பேர் வந்து சத்திய கிரீஸ்வரர். அதே மாதிரி இங்க பக்கத்துலயே வந்து விஷ்ணு கோயில் இருக்கு, அவரோட பேர் வந்து மெய்யர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சோ அதனால ரெண்டு பேருமே ஒரே இடத்துல இருக்கனால திருமெய்யம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு பேர் வந்திருக்கு. காலப்போக்குல திருமெய்யம் கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றிட்டு இருக்காங்க. இந்த வாசல் தான் வந்து முக்கியமான வாசல். இந்த வாசல் வழியாக தான் அவங்க யாராவது கோட்டைக்குள்ளே இருந்தால் வர முடியும். வேறு எந்த வாசலும் இல்லை, இதுதான் மெயின் வாசல். யாராவது கோட்டைக்குள்ளே போகிறாருந்தால் இந்த வாசல் வழியாக தான் வருவாங்க. இந்த வாசல் வந்து சின்னதாக இருக்கனால என்ன பண்ணியிருக்காங்க, உள்ளே வர 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 ஒவ்வொரு ஆளையும் இங்கேருந்து போட்டு தள்ளிடுவாங்க. எப்படின்னா, இந்த செவரு மேலே நின்றுட்டு அந்த ஓட்டை வழியாக வந்து அம்பு விடுவாங்களாம். இந்த கூட்டத்தில் வந்து எல்லாம் வந்துடுவாங்களே, இப்போ ஒரு 10,000-15,000 பேர் உள்ளே வராங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக வந்துடுவாங்க. சின்ன வழி, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க. வரவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த செவரு மேலாம் வந்துட்டு அம்பு விடுவாங்களாம். அது போக இங்கே 2 பீரங்கி இருக்குது பாருங்கள். இந்த உள்ளக்க வரும்போது இந்த பீரங்கி வச்சு தாக்குவாங்க. கோட்டைக்கு மக்கள் போகிறதுக்காக இந்த ஒரு வழியை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் உள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸ். ஸோ இங்கே வந்து டோக்கன் வாங்கிட்டு உள்ளே போய்க்கலாம். ஸோ உள்ளே வரதுக்கான என்ட்ரி ஃபீஸ் என்னென்னா, ஒரு ஆளுக்கு 25 ரூபா. அதே இது ஆன்லைனில் எடுத்துருந்தா 20 ரூபா. இப்போ ஃபாரினர்ஸ் யாராவது வராங்கன்னா ஒரு ஆளுக்கு 300 ரூபா. அதே இது அவங்க ஆன்லைனில் டிக்கெட் எடுத்துக்காங்கன்னா வெறும் 250 ரூபா தான். ஏன்னா இங்கே வந்து டிக்கெட் ஃபீஸு இருந்தால் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் திருமயங்கோட்டையோட என்ட்ரன்ஸு. உள்ளே போகலாம். உள்ளே வந்தோடனையும் அந்த பீரங்கி இருக்குது. படிக்கட்டுலாம் கிடையாது, சும்மா அந்த பாறையில் அப்படியே குறைஞ்சி படியாக செஞ்சு வச்சுருக்காங்க. இவங்க இந்த கோட்டையை கட்டினதே ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, எதிரிகள் யாராவது போருக்கு வந்தாங்கன்னா இந்த வழியாக சுற்றி வருவாங்க, வந்துட்டு இது வழியாக தான் மேலேறி வருவாங்க. ஏன் இந்த வழியா என்ட்ரன்ஸ்னா ரொம்ப குட்டியான பாதை. உள்ள வரும்போது என்ன பண்ணிடுவாங்க, எல்லாரும் இதே இடத்துல வச்சு கொண்டுருவாங்க. ஏன்னா சீக்கிரம் வந்து உள்ள யாரும் போக முடியாதுல்ல, மொத்தமாக இதுதான் வழி. இது கட்டினவே பார்த்தீங்கன்னா குட்டியாக தான் கட்டியிருப்பாங்க. சரி வாங்க உள்ள போகலாம். திருமயங்கோட்டை வந்து யார் யார் ஆட்சி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, 8-9 நூற்றாண்டுல வந்து முத்திரையர்கள் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதை தொடர்ந்து சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள், அப்புறம் விஜயநகர அரசு, பராக்கிரம பாண்டிய விஜயலாய தேவர், அதுக்கப்புறம் சுந்தர பாண்டிய விஜயலாய தேவர், இது போக பாண்டிய குறுநில மன்னர்கள் எல்லாருமே இந்த கோட்டையை வந்து ஆட்சி ஆண்டிருக்காங்க. அப்புறம் 16-17ஆம் நூற்றாண்டுல வந்து ராமநாதபுரத்தை சேர்ந்த சேதுபதிகள் அவங்களோட ஆட்சி கீழே தான் இந்த திருமய கோட்டை இருந்திருக்கு. இவங்களுக்கு அப்புறம் பல்லவர்கள், அதுக்கப்புறம் புதுக்கோட்டை தொண்டைமான் அவரோட ஆட்சி கீழே இருந்திருக்கு. இந்த கோட்டை வந்து யாரு கட்டான்னு பார்த்தோம்னா முது விஜய ரகுநாத சேதுபதி, அப்புறம் ரகுநாத கிழவன் சேதுபதி, இவங்களோட காலகட்டத்துலதான் கட்டியிருக்காங்க. 1671 இருந்து 1710 அந்த டைம் பீரியட்ல இந்த கோட்டையை கட்டி முடிச்சிருக்காங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த கோட்டையை வந்து தொண்டைமான் மன்னனுக்கு சீதனமா கொடுத்ததா வந்து சொல்றாங்க.
இதுதான் அந்த பீரங்கி, அதாவது ஆங்கில காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதம். இந்த பீரங்கி வந்து இங்கேருந்து ஷூட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் கூட ஈஸியாக அடிச்சுமா. அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக முடிஞ்சு. கீழே வந்து சிவன் கோயில் ஒன்று இருக்குது, அதை சிவன் கோயிலை போய் பார்த்துட்டு கடைசி அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இது நிறையா கட்டடங்கள்லாம் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ ஏதோ சின்ன சின்னதாக ஏதோ கட்டடங்கள்லாம் இருந்ததுக்கான அடையாளங்கள்லாம் இருக்குது. ஆனால் இப்போ அது இல்லை, எல்லாம் அந்த பேஸ்மெண்ட்டை மட்டும் இருக்குது, மற்ற எதுவுமே கிடையாது. இந்த கோட்டையில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய தம்பி ஊமதுரை அவர் வந்து ஒரு டைமில் வந்து இந்த கோட்டையில் வந்து பதுங்கி தங்கியிருந்ததாகவும், அதாவது தலைமறைவாக வந்துருப்பாங்களே, தலைமறைவாக வந்திருக்காரு. அது கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் ஆங்கிலேயர்கள் அவரை பிடிச்சி கொன்னுட்டாங்க. சிவன் கோவில், இந்த சிவன் கோவிலுக்கு வந்து மேலே போகலாம், அளவோடு உண்டு. மேலே உள்ளே போய் சாமி கும்பிட்டு வரலாம். ஸோ இந்த கம்பி வந்து டேமேஜ் ஆகிடுச்சு போல், அதனால் அவங்க யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. பூமணி மாளிகா பொன்மாளிகா காண்பே தம்பூரானே பூக்களை தூவாமா கடலும் கரவாழும் பூவின் பராத்மஜனரும் பூக்களூமி அடியன் பாடா. இந்த கோட்டையில் வந்து ஒரு மிகப்பெரிய போர் நடந்திருக்கு. 17ஆம் நூற்றாண்டில் வந்து தஞ்சாவூர் மன்னன் வெங்கோஜி, தஞ்சாவூரை சேர்ந்த மராத்தா படை, அவங்க வந்து திருமயங்கோட்டை வந்து எப்படியா கைப்பற்றுன்னு சொல்லிட்டு 15 மாசம் சண்டை போட்டிருக்காங்க. அப்படி சண்டை போட்டு அந்த போர்ல தோத்துருக்காங்க. தோத்துட்டு திரும்பி அவங்களோட ஊருக்கே போயிருக்காங்க. 15 மாசம் போர் செஞ்சிருக்காங்க. அந்த போர்ல வந்து அவங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கல. அந்த அளவுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப பாதுகாப்பான இடம்னு சொல்றாங்க. பார்க்கறதுக்கு பயமா இருக்கு. சிவனை பார்க்கலாம். மேலே ஏறி சிவனை பார்க்க முடியாதவங்க இங்கேருந்து பார்க்கலாம். இங்கேருந்து சூப்பராக தெரியாது. இங்கே பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் அவங்களோட சின்னம் இருக்குது, மீன் சின்னம். ஸோ இது ஏதோ கத்தி மாதிரியா ஏதோ ஒன்று வரைஞ்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்து அந்த பிரமிடு மாதிரி ஷேப் இருக்குது. இங்கே வந்து வேலு ஏதோ ஒன்று எழுதுகிற மாதிரி இருக்குது. இந்த பாறை வந்து ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பாறை. அது எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த பாறையில் வந்து நிறைய டிராயிங்லாம் இருக்கும், சிகப்பு கலரில் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. இந்த இருக்குல்ல, இந்த இடத்துல ஏதோ ஒரு வரைபடம் இருக்குது, உருவம் மாதிரி இருக்குது, மூஞ்சி மாதிரி, இந்த இடத்துல கோடு. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் உள்ள வரைபடங்கள். அதுவும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சிவப்பு கலரில் டிராயிங் வரைஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா ஒரு வேல் அந்த சிம்பிளில் இருக்குது. ஃபுல்லாக சுற்றியாச்சு, எல்லா இடமும் பார்த்தாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு கோட்டை. ஐஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் அடுத்த ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.